ஷார்ட் ஃபிலிம்ஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற முயற்சியில் இந்த ஈவெண்ட்டை இன்றைக்கி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். எல்லா ஷார்ட் ஃபிலிமோட இறப்பும் பிறப்பும் யூடியூப்குள்ளவே முடிஞ்சிருது. அதை தாண்டி ஷார்ட் ஃபிலிம்ஸை வெளியே கொண்டு வரணும். நிறைய நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் யூடியூப்குள்ளே அடைஞ்சு கிடக்கு. அதை தாண்டி நாங்கள் வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக எங்களோட குறும்படம் மரணத்தின் ஜகடம் இதை வந்து நட்சத்திர பிரபலங்களுக்கு ஒரு ப்ரீமியர் ஷோவாக இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நான் ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர், என்னோட நெருங்கிய நண்பர் செல்வா விஜயன் என்ற ஹீரோவாக பண்ணியிருக்காரு. மற்றும் சில நண்பர்கள் கூட நடிச்சிருக்காங்க. இதில் வந்து ஹீரோயின் கிடையாது. மொத்த படத்தோட டியூரேஷன் வந்து 17 minutes. மொத்த படமும் நாங்கள் பெங்களூரில் ஷூட் பண்ணியிருக்கோம். உங்களோட சப்போர்ட் எங்களை மாதிரி ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு கண்டிப்பாக நிறைய தேவை. ஷார்ட் ஃபிலிம்ஸை பெட்டர் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போகணும். அதாவது குறும்படத்தை யூடியூப்லாம் தாண்டி வெளியே ரிலீஸ் பண்ணோன்ட்டு செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கோம். படம் பேர் பார்த்தீங்கன்னா மரணத்தின் ஜகடம். ஜகடம்னா அது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். மரணத்தின் போராட்டம்னு சொல்லலாம். டைரக்டர் வந்துட்டு கரண் வாசுதேவன் பேர். இது அவரோட 6வது படம். இது மரணத்தின் ஜகடம் வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு கிரைம் த்ரில்லரான சப்ஜெக்ட். 17 நிமிஷம் டியூரேஷன். இதில் நான் ஒரு காப் ரோல் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. படத்தை பற்றி சொல்லணும்னா, நான் நடிகர். இது வந்து டைரக்டர் தான் கொடுக்கணும். இங்கே வந்து அதில் ஏதோ வித்தியாசம் தெரியுது. ஆனால் எனக்கு அது என்னன்னு தெரியல. ஆனால் நல்லா எடுத்திருக்காங்க. இது வந்து எனக்கு ஒரு புதுசாக தெரியுது. ரொம்ப புதுசாக தெரியுது. குடும்பம் பார்த்துருக்கேன். என்னமோ ஒன்று இருக்குது. அது டைரக்டர் தான் எல்லாம் இது பண்ணணும். நல்லா இருக்கும். இங்கே நடித்த டைரக்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறம் ப்ரொடியூசர், ஆமாம், மற்றும் இதில் ஒர்க் பண்ணவங்க, நடிகர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். கடைசியில் அந்த காப் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் இதில் ஹைலைட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது முன்னாடி வரைக்கும் ஒரு காப்போட மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் பிளே போய்ட்டு கடைசியாக அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு ஆனால் அந்த எண்ட் பஞ்ச் அவர் வந்து காப்பு இல்லை, காப்புக்கு ட்ரை பண்ணுவார் அப்படின்னு ஒரு ஆனஸ்ட்டாக அதுக்காக ட்ரை பண்ணுற ஒரு கேரக்டர் அப்படின்றத ஒரு அழகாக சொல்லியிருக்காங்க. புது முகங்கள், புதிய இயக்குனர் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இதோட இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறேன். தேங்க்யூ. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை பண்ணியிருக்கீங்க. டெஃபினட்டாக அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது பர்பஸாக பண்ணீங்களா இல்லை உங்களை அறியாமல் அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆச்சான்னு தெரியல. ஆனால் ஓகே ஃபைன். பட் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து பொதுவாகவே நிறைய அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஷார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க கேமராமேன்ஸ். காரணம் என்னென்னா, சாகும்போது அது எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. பட் எனக்கு ஒரே ஒரு இது என்னதுன்னா, கொஞ்சம் அழுத்தமாக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு, கிளைமேக்ஸ் மட்டும். ஏன்னா ஷார்ட் ஸ்டோரி, நான் இப்போ போன வாரம் கூட ஒரு ஷார்ட் ஸ்டோரி பண்ணேன். இதே கருத்து தான் நான் அங்கேயும் பதிவு பண்ணேன். ஏன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் எப்பயுமே வந்து நம்ம எவ்வளோ மாடர்னாக எடுத்துகிட்டு வந்தாலும் எண்டில் அந்த பஞ்ச் வந்து நமக்கு இப்போ ஆக்ஷன்னா இந்த ஆக்ஷன் பஞ்சை ஃபீல் பண்ணணும், எமோஷன்னா எமோஷன் பஞ்ச் ஃபீல் பண்ணணும். ஸோ இதில் ரொம்ப நல்லா வந்து அந்த காப் மேட்ரு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் அவர் காப் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ இல்லைன்னா கொஞ்சம் அந்த ஸ்டைலிஷாக இருந்தது, அதை கொஞ்சம் குறைச்சி இன்னும் கொஞ்சம் மேக்கிங் சைடு கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் ஸ்கிரிப்ட் சைடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வலு கூட்டியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. ஸோ எப்பயுமே ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து இதெல்லாம் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். எனது அன்புக்குரிய அண்ணன் செந்தில் அவர்களே, எனது ஆரோக்கிய தம்பி அமீர் அவர்களே, மற்றும் புலிப்பால் அளித்த பிரவீன் காந்தி அவர்களே, மற்றும் இயக்குனர் கௌரவ் அவர்களே, பாலா அவர்களே, சௌந்தர் அவர்களே, எனது அன்புக்குரிய PRO சங்க தலைவர் விஜயமல்லி அவர்களே, நண்பர்களே, இந்த விழாவிற்கு வந்தது பெரிய எனக்கு ஒரு அதிர்ஷ்டம். என்னன்னா, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அண்ணன் செந்தில் நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லா படத்துலையும் அவர் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் இப்போ நடிகை எடுக்கிற படத்தில் நடிக்கலை. ஏன்னா நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பட்டியலில் போகணும்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டோம். அதே மாதிரி அமீர், நான் ரொம்ப நாள் ஆச்சு அமீர் நானும் அடிக்கடி பேசிக்குவோம். அவர் ஒரு முனையில் போயிட்டார், நான் ஒரு முனையில் போயிட்டேன். ஃபோனில் கூட நான் பேசுகிறதில்ல, எதுக்கடா வம்பு அப்படின்ட்டு. அவர் ஒரு ஒரு தியாகம் உள்ள ஒரு தலைவர் பதவியில் அவர் இருந்தார். நானும் ஒரு விநியோக சங்க தலைவராக இருந்தால், 2 பேரும் ஆப்போசிட்டாக பேசக்கூடிய சூழ்நிலைகளாக வரும். அதனால் பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிட்டோம். சரியா, என்னுடைய அன்பு தம்பி அமீர், ரொம்ப நான் அமீர் மேலே எப்பயும் எனக்கு பாசம் உண்டு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவர். ஆனால் ஏன் தெரியல, அவர் இப்போ அதை விட்டு வந்துட்டார். அது எனக்கு என்ன காரணம் தெரியலை. அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும்
இறைவன் படத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். குறும்படத்தை பற்றி சொல்லணும்னா இருக்கு. செந்திலனை சொன்னது மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் என்னன்னு சொல்ல தெரியலை அப்படின்னாரு அவர். எல்லோருடைய மனதிலும் அதான் இருக்குது. ஆனால் சேகரன் என்னை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். பொறுப்புலேருந்து வந்துட்டேன்னு. பொறுப்புலேருந்து வந்தாலும் இன்னும் வந்து திரைத்துறை சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலையும் என்னை ஈடுபடுத்திக்கிட்டு தான் இருக்கேன். படம் பண்ணணும், அதுக்காக கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன். பிப்ரவரியில் படம் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய டைரக்ஷன் ஆல்ரெடி நடிச்சிட்டு இருக்கிற படம் முடிய போகுது. அதுக்கான ஷூட்டிங் கிளம்புறோம் இப்போ இந்த மாதம் எண்டில், அடுத்த மாதம் பிகினிங்கில். அதனால் படம் பண்ணிவிட்டு ஒரு படம் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடுறேங்க. அப்புறம் இந்த மேடை என்ன பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது, குறும்படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அண்ணன் விஜயமுரளி அரசியல் மேடையாகிறாரு. என்னை உட்கார வச்சுட்டு அது அரசியல் மேடையாக இருக்கும் பொழுது இதுக்கு பதில் சொல்லிட்டு போகிறதா சொல்லாமல் போகிறதா? திருக்குறளை வந்து நீங்கள் வந்து மொழிபெயர்த்து எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அதுக்காக தருண் விஜய்க்கு. இது ஒரு அரசியல். அது இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தின் மீது அக்கறை இல்லாமல் இப்பொழுது தமிழகத்தின் மீது அக்கறை இருப்பது போல் காட்டிக்கொள்கிறார்கள் 16 எலெக்ஷனை நோக்கி. 2016 எலெக்ஷனுக்காக இத்தனை ஆண்டு காலம் மீனவர் செத்துக்கிட்டு இருந்தான், படகுகள் பிடிக்கப்பட்டு இருந்துச்சு, அங்கே இலங்கையில் செத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கூட இதுக்கு இந்த மோடி அன்றைக்கு வாய் திறக்கவே இல்லையே. அவருக்கு தெரியாதா? அன்றைக்கு அந்த பாரதிய ஜனதா அவருக்கு தெரியாதா? 1.5 லட்சம் மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட ராஜபக்சேயை வந்து இன்னைக்கு விருந்துக்கு அழைத்து மீண்டும் நீங்கள் தான் அதிபராக வரணும் வாழ்த்து சொல்லும் பொழுது இது முழுக்க முழுக்க அரசியல். அது இன்றைக்கு ஒரு 5 மீனவர்களை வந்து அவங்க விடுவிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நாடே என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கே விடுவிச்சாங்களாம், அங்கேருந்து டெல்லிக்கு போகிறாங்களாம். அப்போ இங்கே தமிழக அரசு எதுக்கு இருக்குது? தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு இருக்கோம்? நம்மளாம் இருக்கோம். இங்கேருந்து டெல்லிக்கு கூட்டு போகணுமா? டெல்லிக்கு கொண்டு போய் டெல்லியில் கொண்டு போய் வச்சு இல்லை எங்களை விடுவித்ததற்கு காரணம் பாரதிய ஜனதான்னு சொல்லுங்கள். ஏன்னா 16 எலெக்ஷனில் என்ன தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம்னு சொல்லி. அவங்களுடைய இலக்கு அது. எல்லா ஸ்டேட்டையும் பிடிச்சிட்டாங்க, அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரணும். நீங்கள் திருக்குறளை மொழிபெயர்க்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது திருக்குறளை நீங்கள் மொழிபெயர்த்தாலும் சரி மொழிபெயர்க்கிறனாலும் சரி, திருக்குறளை போல் ஒன்று உலகத்திலேயே ஈடு இணையற்றது திருக்குறள். அதுக்கு இடையே கிடையாது. நீங்கள் திருக்குறளை மொழிபெயர்ப்பீங்க, சமஸ்கிருதத்தை எங்களுக்கு உள்ள தள்ளுவீங்களா? கட்டாயமாக்குறீங்க சமஸ்கிருதத்தை. விமர்சனம் இருக்கிறது குறும்படத்தில், ஆனால் அதை விமர்சித்து ஒரு இளைஞர் கூட்டத்தை வந்து நம்ம அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏனென்றால் இனி வருங்காலத்தில் குறும்படங்கள் தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறது. திரைப்படங்களை போல குறும்படங்களும் ரொம்ப இருக்குது. ஏன்னா குறும்படங்களுக்கான சர்வதேச அளவில் வந்து ஃபெஸ்டிவல்கள் எல்லாம் போட்டி பிரிவில் கலந்து மிகச்சிறிய சிறந்த குறும்படங்கள்லாம் மிகப்பெரிய விருதுகளை எல்லாம் வென்றிருக்கிறது. அதனால் இந்த திரைப்படத்தை இந்த குறும்படத்தை பொறுத்த மட்டும் அவர்களை பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, இங்கே தமிழ்நாட்டில் இல்லாத தமிழர்களாக பெங்களூர் தமிழர்களாக இருந்து இந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள் என்பதற்காக அதற்காக முதலில் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய குறும்படத்தை. ஏன்னா இதுதான் முதல் குறும்படமாக இருந்திருந்தால் நாங்கள் மனதார கைதட்டி எந்திரிச்சு நின்று நாங்கள் வாழ்த்து சொல்லிட்டு போயிருப்போம். இன்றைக்கு கடந்த 4-5 ஆண்டுகளுக்கும் மேலாக குறும்படங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 3 நிமிஷத்தில் ஒரு ஆட் ஃபிலிம் நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். 3 நிமிஷத்தில் ஒரு ஆட் ஃபிலிமில் ஒரு அழகான கதையை சொல்லி முடிச்சிடுறாங்க. 3 நிமிஷம் தான் ஒரு ஆட் ஃபிலிம். ஒரு விளம்பரப்படத்துக்கான மொத்த 3 நிமிஷம் தான். அதில் வெறும் நாயை வச்சு ஒரு சின்ன பையனை வச்சு ஒரு அழகான ஒரு எமோஷனல் கதையை சொல்லிட்டு போயிடுறாங்க. அது எப்படி படமாக்கப்படுது அப்படின்றத நீங்கள் முதல்ல நீங்கள் அதை கற்றுக்கணும். அதை நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னால் இந்த ஒரு மேடை இன்றைக்கி வந்து உங்களுடைய நட்பு அழைப்புக்காக இத்தனை பேர் வந்திருக்கோம். 3 இயக்குநர்கள் வந்திருக்காங்க, நடிகர்கள் வந்திருக்காங்க. இவர்கள் எல்லோரையும் நீங்கள் அழைத்து இந்த மேடையை வந்து இன்றைக்கி எல்லாரும் வந்திருந்தாங்க, எல்லாரும் சிறப்பாக சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கிடக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் தங்கிடக்கூடாது. சார் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அமீர் சார் கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, அது கிடையாது. அது மேடை நாகரிகத்திற்காக சொல்லப்படுகிற வார்த்தை. நீங்கள் இன்னும் அதில் பயணப்படணும், இன்னும் உங்களை இணைச்சிக்கிறணும். அதை உங்களோட குறும்படத்தை எடுங்க, யூடியூப்பில் இருக்கிற குறும்படத்தை எடுங்க, இன்னும் நிறைய குறும்படங்கள் இருக்குல்ல, ரெண்டையும் வச்சு ஒப்பிட்டு பாருங்கள். நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள்.
வேறு யாரும் ஒப்பிட வேணாம், நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள் நம்மளுடைய படம் எந்த இடத்துல இருக்குது, இதுலேருந்து என்ன கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் இன்னும் நீங்கள் இதை வந்து சிறப்பாக செய்யணும். சிறப்பாக செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு பெருமை. இப்பொழுது கிடைத்திருக்கிறது முதல் மேடை. அது ஒரு குழந்தை போல தவழ்ந்து தடுக்கி விழுந்து எந்திரிச்சு வந்து நின்றுருக்கீங்க. அடுத்து இன்னொரு முறை நான் உங்களை மேடையில் சந்திச்சேன்னா இதை விட சிறப்பாக நீங்கள் நிற்கணும். அதுதான் வந்து நாங்கள் எல்லாம் இந்த மேடையில் வந்து நின்று உங்களை வாழ்த்தியதற்கு எங்களுக்கு நீங்கள் செய்த கைமாறும் பெருமையுமாக இருக்கும். அதை நீங்கள் கற்றுக்கணும். இப்போ இந்த படத்தில் மட்டும் சின்னதாக ஒன்றே ஒன்று சொல்லணும்னா, அந்த இசை கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அவ்வளவு தேவையில்லை. எல்லாம் வந்து பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் இசை இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குறும்படத்திற்கு அது அவசியமற்றது. ஃபுல்லாக மியூசிக் போயிட்டே இருக்குது, அது தேவையில்லை நமக்கு. ஸோ அங்கங்கே ஒரு ஆட்டோ சவுண்ட் இருக்கலாம், எஃபெக்ட்ஸ் போடணும். நீங்கள் எஃபெக்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, எஃபெக்ட்ஸ் போட்டுருணும். ஆட்டோ சவுண்ட் இருந்திருக்கலாம், கத்தி அறுவாள் போடும்போது அந்த கத்தியோட சத்தம் போட்டிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் சென்சார் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் போட்டிருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன துப்பாக்கி கீழே வைக்கும் பொழுது துப்பாக்கி வைப்பதற்கான சத்தம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் நீங்கள் கவனம் செலுத்த, நீங்கள் முழுக்க முழுக்க இசையில் மட்டுமே கவனம் செலுத்தி இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த வாய்ஸ் ஓவர்லையும் வந்து 2 வாய்ஸ் மிக்ஸ் ஆகுது. யார் பேசுகிறான்றது இது நீங்கள் உங்களுடைய அட்டம்ப்ட் ரொம்ப கரெக்டாக இருக்குது. நான் சொல்லுவது எல்லாம் சேர்த்து தான் தெரியும். ஒரு குறும்படம் படம் என்பது எல்லாம் சேர்த்து தான். நம்ம ஒன்றில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இன்னொன்றில் விட்டுறக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ் அதுக்கு பழக்கப்பட்டாங்க. சர்வதேச அளவில் இருக்கிற திரைப்படங்களையும் பார்த்து பழக்கப்பட்டாங்க. முன்ன மாதிரி இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இல்லை. நம்ம அன்றைக்கெல்லாம் நாங்களே நாங்கள் வருத்தப்பட்டிருக்கோம், ரொம்ப லேட்டாக வந்துட்டோமோ சினிமா பண்ணி. ஏன்னா அங்கே இருந்தவங்களுக்குலாம் நிறைய ஸ்பேஸ் டைம் இருந்தது. அவங்களுக்கு எல்லாமே ஏவிஎம் ஸ்டுடியோலையும் வாயினி ஸ்டுடியோலையும் சத்யா ஸ்டுடியோலையுமே படம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஷாட்டுக்கு ஒவ்வொரு இடம் போக வேண்டியிருக்கு. ஒவ்வொரு ஷாட்டுக்கு நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா யோகி திரை